இடி தமிழ் இன்னைக்கு புதன்கிழமை 21 நவம்பர் 2024 போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பை குரு த ஆல்கமிஸ்ட். இன்னைக்கு நிஃப்டி மந்த்லி கிளியரிங். நிஃப்டி ரொம்ப வாலட்டிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் மார்னிங்கில் நல்ல வாலட்டிலிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் போட்டு அரைச்சி விட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 பாயிண்ட்டுக்குள்ளேயே ரேஞ்ச் பவுண்டாக இருந்து ப்ரீமியத்தை கில் பண்ணிட்டான். 23,350 கால்லையும் புட்லேயும் 200 கோடிக்கு மேலே வால்யூம். ஒன் ஆஃப் தி ஹியூஜ் வால்யூம்ஸ், நினச்சி பார்க்க முடியாத வால்யூம்ஸை நிறைய பைசா பண்ணிருக்காங்க. 2,350 காலில் ரைட்டர்ஸ் இன்னைக்கு மட்டுமே ஒரு 2,000 கோடி பைசா பண்ணிருக்காங்க. கால் ரைட்டர்ஸும் பைசா பண்ணிருக்காங்க, புட் ரைட்டர்ஸும் பைசா பண்ணிருக்காங்க. 2,000 கோடி மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுங்க. ஸோ இந்த 23,350 அப்படின்ற நம்பரை இனிமேல்ட்டு லக்ஷ்மண் ரேகா மாதிரி நிஃப்டிக்கு. ஓகே, ஏற்கனவே லக்ஷ்மண் ரேகா தான், இனிமேல்ட்டு நிச்சயமாக லக்ஷ்மண் ரேகா. மக்கள் 23,350 23,350 சாண்ட் பண்ண சொல்லிருப்பேன். இன்னைக்கு நிஃப்டி கரெக்டாக 23,350க்கு மேலே க்ளோஸ் பண்ணால் செட்டில்மெண்ட் ப்ரைஸை 23,349.90 சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ க்ளோசிங் பேசிஸ் 23,350 டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டான். பேங்க் நிஃப்டியோட ரொம்ப வாலட்டிலாக இருந்தால் பையர்ஸுக்கும் சான்ஸு, ரைட்டர்ஸுக்கும் சான்ஸு, கால் பையர்ஸுக்கும் சான்ஸு, கால் ரைட்டர்ஸுக்கும் சான்ஸு, புட் பையர்ஸுக்கும் சான்ஸு, புட் ரைட்டர்ஸுக்கும் சான்ஸு. 200-350 பாயிண்ட் மேலே கீழே போட்டு சூப்பராக கேவ் மணி ஃபார் ஆல். 14 நம்பர் யூடியூப் வீடியோவில் சொல்லிருப்பேன். பேங்க் நிஃப்டிக்கு 49,700 கிட்ட பெரிய சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல போனால் சின்ன ரிஸ்க் எடுத்து வாங்கலாம் அப்படின்ட்டு 49,700 ஹோல்ட் பண்ணிட்டான். அங்கேருந்து டீசெண்டாக பவுன்ஸ் பண்ணி 50,372.80 இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்கான் பேங்க் நிஃப்டி. இன்னியோட வாலட்டிலிட்டிக்கு முக்கியமான 3 காரணம் என்னன்னாக்கா, ஒன்று எக்ஸிட் போல்ஸு. வர எக்ஸிட் போல்ஸு யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, பயங்கர குக்டப்பாக இருக்குன்ட்டு. ஹரியானாவில் ரொம்ப பெரிய லெவலில் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு, பார்த்தா பிஜேபி ஜெயிச்சித்து. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி 400 சீட் ஜெயிக்கும், 360 சீட்டுக்கும் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு 240 சீட் தான் ஜெயிச்சுது. இப்போ மகாராஷ்டிராவில் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரில. அதனால் ஏதாவது நடக்கிறவங்க இப்பயே பைசா பண்ணணும்னு சொல்லிட்டு சாத்திட்ருக்காங்க. 2வது மந்த்லி எக்ஸ்பைரி. 3வது அதானி நியூஸு. இது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸாக அதானி குரூப்ஸ்லாம் ஒரு 20% 25% வரைக்கும் கிராக் பண்ண வச்சிருச்சு. அதானி வில்மர் லோயர் சர்க்கியூட்டில் ஸ்டக்கப் ஆகிடுச்சு. அதானி என்டர்பிரைசஸ் நியர் டேஸ் லோ 22% கிராக் ஆகி டேஸ் லோ கிட்டே க்ளோஸ் ஆகிருக்கான். அதானி போர்ட்ஸும் அதானி பவரும் ஸ்மார்ட்டாக ரெக்கவர் ஆகி ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகி ஒரு 10% 13% ஃபாலில் நின்றுட்டுருக்காங்க. அதானி ஸ்பேஸை கொஞ்சம் நாளைக்கு டஸ்ட்டு செட்டில் ஆக வரைக்கும் பார்க்காம இருங்க. ஸ்க்ரீன்லேருந்து டெலிட் பண்ணுறேங்க. லெட் தி டஸ்ட் செட்டில். ஐ மேபி ராங், இங்கே நல்லா கூட மேலே போகலாம். பட் அங்கே போயிட்டு சிக்கிக்கிட்டு டென்ஷன் ஆகிறதுக்கு அந்த இடத்துலேருந்து வர பைசா வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் இருங்க. டஸ்ட்டு செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். 23 நவம்பர் 2024 ஓட் கவுண்டிங் குரூஷியல் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில். ஸோ இந்த ரிசல்ட்டை டிசைட் பண்ணோம். மார்க்கெட் இனிமேல்ட்டு என்ன பண்ணோம், மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு டிசைட் பண்ணோம். பிஜேபி வின் இன் மகாராஷ்டிரா அப்படின்னாக்கா நாம் பாட்டம் டன். இன்னி வரைக்கும் பாட்டம் சீன். நமக்கு ரிசல்ட் பிஜேபி மகாராஷ்டிரா நல்லா ஜெயிச்சிச்சு அப்படின்னாக்கா பாட்டம் டன். இனிமேல் நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 23,350க்கு மேலே க்ளோஸ் பண்ணதே இதை இண்டிகேட் பண்ணுதோ அப்படின்னு தோணுது. நாளைக்கு there may be one small correction. 23,174 இது ஒரு மிகப்பெரிய ஃபிபனாச்சி சப்போர்ட்டை. இந்த நம்பரை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் ஆல் குட் நம்பர். இந்த 23,174 நாளைக்கு போயிட்டு லேட்டாக என்ட்ரி பண்ணாங்களே லாங்ஸை, அவங்களாம் ஒரு ஷேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாம வச்சுங்க 23,174 நிஃப்டிக்கு 49,700 ஃபார் பேங்க் நிஃப்டி. இந்த 2 நம்பரும் ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் புல்ஸ் ஆர் சேஃப். இந்த இடத்துல சின்ன ரிஸ்க்கு 23,350 கிட்ட சின்ன ரிஸ்க்கு, 23,174 கிட்ட சின்ன ரிஸ்க் எடுத்தாக்கா டீசன்ட் ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இடத்த வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரேட் அட் தி எட்ஜ், ட்ரேட் வித் தி எட்ஜ், சக்சீட் பிக் டைம். டுகெதர் வி வில் மீட் அட் தி வெரி டாப். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். டேக் கேர். குட் டே. எஸ்பெஷலி பங்குச்சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம். அந்த ஸ்டாக் நல்லா மேலே போகுது, நல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளை கண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளோட கன்ஃபர்மேஷன் பயாஸ் திருப்ப விடாது. நம்மளை அது வந்து ஆட்டிரிக்கும். நம்ம என்ன டிசைட் பண்ணிடுறோம், கடைசியில் அது லாஸ்ட்டில் போய் முடியும் போது இந்த பங்குச்சந்தையே ஒரு வேஸ்ட்டு, இது ஒரு பெரிய படுகொலை, தெரியாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போய் உள்ளே இறங்கிட்டேன், இவங்கெல்லாம் எனக்கு சரியாகவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம மனசு பண்ண தப்புக்கு நம்ம மித்த பேரை குத்தம் சொல்கிற மாதிரி ஆகிடுது. இதுதான் கன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் மறுபடியும் கடன் வாங்குகிறோம், மறுபடியும் நம்ம தாய்லாந்து போயே ஆகுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற மாதிரி ஆகிடுது. தீர ஆராய்ஞ்சு ஒரு முடிவை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே ஒழிய, நம்ம ஒரு பங்கு தான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பங்கை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். கீழே போதா எதனா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்காக சடார்னு டிசிஷனை மாற்றணும்னா லாஸில் தான் போய் முடியும். யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம நினைக்கிறோமோ அவங்கள ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்மளோட உடனே எல்லாத்தையும் கலைச்சிருப்பா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி. பட் யாரையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறது எப்போவுமே சரியாக போகாது. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் நடக்கும். எல்லோரும் நல்லா பங்கு வாங்குறாங்க, மேலே போகுதுன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகுதுன்னு நம்ம பயப்படுவோம். பட்டு நம்ம இப்போ அடுத்தப்பில் சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த பேர் மார்க்கெட் வரப்போகிற மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியுது. மணி எப்போ டிஜிட்டலைஸ் ஆச்சோ அப்போ கொள்ளையும் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இந்த வருஷம் 2024 ஃபஸ்ட்டு 4 months பொதுமக்கள் நம்ம இழந்த பணம், சைபர் ஸ்கேமில் இழந்த பணம் 1750 crores. நம்ம பணத்தை நம்மக்கிட்டேருந்து நம்மளே காப்பாற்றணும். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் பயாஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் SIP போடுங்க, SWPல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.